அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தசகம் 5ல 4, 5, 6 ஸ்லோகங்களும் அதற்கான விளக்கங்களும் பார்க்க போறோம். இதுல முதல் ஸ்லோகத்துல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, ஒரு 2 பரார்த்த காலம் அப்படியே அந்த நிலை நீடிக்கிறது. அதோட இறுதியில அந்த பிரளய காலமானது இருக்கு. அதோட இறுதியில நீ இது பண்ணணும், திருப்பி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாயை மேல நீ உன்னோட கண் பார்வையை வீசற அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ இப்ப பெருமாள் தான் அந்த மாயைய அதாவது அந்த பிரகிருதி, மூல பிரகிருத்தியை ஆக்டிவேட் பண்றாருன்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அப்படி அவர் ஆக்டிவேட் பண்ணி அதுல இருந்து என்ன வருதுன்னா மகத் தத்துவம், ஒரு தத்துவமா வரணும் இல்லையா? அதுல இப்ப மகத் தத்துவம் உண்டாகிறதாம். அதாவது புத்தி வடிவமான தோற்றம் உண்டாகிறது அப்படின்னு சொல்ற. மாயைக்கு பக்கத்துல நீ இருந்தா கூட அதுல எதுவுமே கலக்காத திருமேனியாக, ஜஸ்ட் அதுல இருக்க நீ, ஆனா அதுல எல்லாம் கலக்காம நீ சாட்சியாக அதை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ற. ஆனா பல வேறுபாடுகளோட அந்த மாயைக்குள்ள பிரதிபிம்ப வடிவமாக இருக்கிறதும் நீதான் அப்படின்னு சொல்ற. அடுத்ததாக வேற யாரும் அந்த வேலையை பண்ணல, நீதான் பண்ற. அதுக்கப்புறம் ஒன்னால தூண்டப்பட்டு காலம், கிரமம், காலம், கர்மம், ஸ்வபாவம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாயை என்ன பண்றதுன்னா தானாகவே புத்தி தத்துவத்தை இப்ப படைக்க ஆரம்பிக்கிறதா. எல்லாமே பகவானோட தூண்டுதலால தான் நடக்கிறது அப்படின்னு சொல்ற. அந்த புத்தி தத்துவம் தான் மகத் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது 5வது ஸ்லோகத்துல முதல்ல சிருஷ்டியில மகத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் சத்துவம், ராஜசம், தாமசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களோட உருவமாக இருந்தது இல்லையா? ஆனா கூட இந்த எல்லா குணங்களும் சத்துவ குணத்தை முன்னாடி நிறுத்திண்டு இந்த உயிரோட வேற்றுமை இல்லாத, அதாவது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவை உண்டாக்குறதாம். அப்படின்னா என்னன்னா, இந்த மகத்தத்துவத்துல 3 குணங்கள் இருந்தா கூட உன்னோட தூண்டுதல்னால அது என்ன பண்ணுறதுன்னா தமோ குணத்தை முன்னிறுத்தி எல்லா உயிர்கள் கிட்டையும் வேறுபாடுகளை காமிச்சு கொடுக்கறது. அதாவது இவன் மனுஷன், இவன் மிருகம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேறுபாடுகளை பார்க்கக்கூடிய அகங்காரத்தை உண்டாக்குறது அப்படின்னு 5வது ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்ததாக 6வது ஸ்லோகத்துல முதல்ல இந்த அகங்காரம் தோன்றின உடனே சத்துவம் மாதிரி இருக்கக்கூடிய 3 குணங்களோட வரிசையில வைகாரிக்கம், தைஜசம், தாமசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான தன்மையை அடைஞ்சு, அதுக்கப்புறம் முதல் குணமா இருக்கக்கூடிய அந்த சாத்விக அம்சத்துல வைகாரிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில திசைகள், வாயு, சூரியன், வருணன், அஸ்வினி தேவர்கள், அக்னி, இந்திரன், அச்சுதன், மித்திரன், சந்திரன், பிரம்மதேவன், ருத்ரன், முனிவன், இல்லாட்டி ஆன்ம அறிவு பெற்றவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களான இந்திரியங்கள்ல பற்றுடைய தேவர்களை முதல்ல அது படைச்சுதான். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹ காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதாச்ச ஸ்வயம் மாயாசா கலு புத்தி தத்வம் அஸ்ருஜத் யோசௌ மகானுச்யதே மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹ பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹ காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் மாயாசா கலு புத்தி தத்வமஸ்ருஜத் யோசௌ மகானுச்யதே மாயாசா கலு புத்தி தத்வமஸ்ருஜத் யோசௌ மகானுச்யதே
माया सन्निहितो प्रविष्टवपुषा साक्षीति गीतो भवान् वेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् जीवोऽपि नैवापरः कालादिप्रतिबोधिता भवता संचोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महानुच्यते माया सन्निहितो प्रविष्टवपुषा साक्षीति गीतो भवान् वेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् जीवोऽपि नैवापरः कालादिप्रतिबोधिता भवता संचोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महानुच्यते तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधान स्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमित् उद्बोध निष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधक महत् तत्त्वं महान् कल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोति बहुलं विष्णो भवत् प्रेरणात् तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधान स्वयं तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधान स्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमेत् उद्बोधनिष्पादकः जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमेत् उद्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहत् तत्त्वं महान् खल्वसौ चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहत् तत्त्वं महान् कल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोति बहुलं विष्णो भवत् प्रेरणात् सम्पुष्टं त्रिगुणैस्तमोति बहुलं विष्णो भवत् प्रेरणात् तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधान स्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमेत् उद्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहत् तत्त्वं महान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोति बहुलं विष्णो भवत् प्रेरणात् तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधान स्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमेत् उद्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहत् तत्त्वं महान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोति बहुलं विष्णो भवत् प्रेरणात् सोऽहं च त्रिगुणक्रमात् त्रिविधताम् आसाद्य वैकारिको भूयस्तैजस तामसा वितिभवन् आद्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमानिनो कृतदिशा वातार्क पाश्यश्विनो वह्नीन्द्राच्युत मित्रकान् विधुविधि श्रीरुद्र शारीरकान्
सोऽहं च त्रिगुणक्रमात्रिविधताम् आसाद्य वैकारिको सोऽहं च त्रिगुणक्रमात्रिविधताम् आसाद्य वैकारिको भूयस्तैजसतामसाविति भवन् आद्येन सत्त्वात्मना भूयस्तैजसतामसाविति भवन् आद्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमाणिनो कृतदिशां वातार्कपाश्यश्विनो देवानिन्द्रियमाणिनो कृतदिशां वातार्कपाश्यश्विनो वह्नीन्द्राच्युतमित्रकान् विदुविदि श्रीरुद्रशारीरकान् वह्नीन्द्राच्युतमित्रकान् विदुविदि श्रीरुद्रशारीरकान् सोऽहं च त्रिगुणक्रमात्रिविधताम् आसाद्य वैकारिको भूयस्तैजसतामसाविति भवन् आद्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमाणिनो कृतदिशा वातार्कपाश्यश्विनो वह्नीन्द्राच्युतमित्रकान् विदुविदि श्रीरुद्रशारीरकान् सोऽहं च त्रिगुणक्रमात्रिविधताम् आसाद्य वैकारिको भूयस्तैजसतामसाविति भवन् आद्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमाणिनो कृतदिशा वातार्कपाश्यश्विनो वह्नीन्द्राच्युतमित्रकान् विदुविदि श्रीरुद्रशारीरकान्